வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வீக்கெண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ஒரு டின்னர் ரெசிபி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. என்னென்னு கேட்டிங்களா? இது வச்சு பாருங்கள், பிரியாணி சேமியா. இந்த பிரியாணி சேமியா, அணில் பிரியாணி சேமியாவை வச்சு இப்போ நம்ம ஒரு அட்டகாசமான பிரியாணி சேமியா தான் செய்ய போகிறோம். ஆனால் நம்ம அதில் இருக்கிறதால நம்ம இதெல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து அது டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை பாருங்கள், இந்த சேமியாவில் சேர்க்கறதுக்கு தயிர், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பூண்டு, இஞ்சி, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, இது எல்லாமே வீட்டில் அரைச்சது. இது வந்து கல்லுப்பு. சரிங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கடாயை வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இப்போ காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாமே சேர்த்துடலாம். சரிங்களா? இது பாருங்கள், கொத்தமல்லி, புதினாவும் ஆட் பண்ணிடுறேன். அது இது எண்ணெயில் ஆட் பண்ணும்போது தான் எண்ணெயில் இதோட சாறு நல்லா இறங்கும். சரிங்களா? கூடவே தக்காளியை புளிஞ்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தக்காளி ஜூஸு இறங்கும் போது அந்த பிரியாணியில் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் நைட்டுன்றதால இதெல்லாம் நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஞ்சர், கார்லிக், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை நீங்கள் சேர்க்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கல்லுப்பு எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். கர்டு பாருங்கள், இதில் நான் சேர்த்துடுறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அணில் சேமியாலேயே இருக்கிற மசாலா. நம்ம மேகியில் எப்படி டேஸ்ட் மேக்கர் இருக்குமோ அதே மாதிரி இந்த அணில் சேமியாலேயும் பிரியாணி மசாலாவில் இந்த டேஸ்ட் மேக்கர் இருக்கும். இதை மட்டுமே போட்டு கூட செய்யலாம். சமைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். பட் நம்மலாம் வந்து இது கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, நமக்கு ஆல்ரெடி பிரியாணி பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? அதனால் நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணால் இன்னும் பிரியாணியோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாருமே நீங்கள் செஞ்சு உங்களுக்கு மிச்சமே மீறாதுன்னா பார்த்துக்கோங்க, எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. சரிங்களா? இந்த பிரியாணி மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேமியா சேர்த்துடலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் தான். சரிங்களா? நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து நல்லா கிளறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இதை க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சேமியா பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ் வெறும் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ